ஸோ இப்போ ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதில் ஒன்று காஜு கட்லி என்னுடைய ஆல் டைம் ஃபேவரேட்டு. இது நிறைய பேருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். எனக்கு ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா எனக்கு காஜு கட்லிலாம் ரொம்ப பிடிக்கும். இது எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டவே திகட்டாது, அதுதான் ஹைலைட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிக்காரங்க இந்த மாதிரி பாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து விற்கிறாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் அமேசான்லலாம் வாங்கியிருக்கேன். ஸோ ஜியோ மார்ட்டில் கூட வாங்கினேன் பாருங்கள். ஸோ ஆனாலும் நம்ம நல்லா ரெப்யூட்டட் ஸ்வீட் ஸ்டால்ஸில் போய் வாங்கி சாப்பிட்றது நல்லா தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஆர்டர் பண்ணி வரணும்னா இந்த மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கோ தேசி காஜு கட்லின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது நார்த் இண்டியன் டிஷ்ஷாக என்னன்னு தெரியல. ஸோ தேசியன்னா நார்த் இண்டியன் சொல்லுவாங்க இல்லையா, அது மூடு மீதா கரோ. ஸோ அதுவுமே ஹிந்தியில் போட்டிருக்காங்க. ஓகே, இதை சாப்பிட்டா மூடு வருமா என்னன்னு தெரியலையே, என்ன சொல்ல வராங்க. மீதா கரோன்னா மிட்டாய் போல், என்னன்னு தெரியல. நல்லாயிருக்கும் ஆனால் சாப்பிட்றப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஸோ இந்த பாக்ஸே எவ்வளோ டெக்கரேட்டிவாக இருக்குது பாருங்களேன். நார்மலாகவே ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லை, ஏதாவது பண்டிகைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் இதுவே கூட கிஃப்டாக கொடுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது பேக்கேஜ் பக்காவாக போட்டு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இது என்ன, இது இப்படி வந்து நம்ம எடுத்தால் கட் ஆகுதே தவிர. ஸோ பட்டர் பேப்பர் போட்டு லைனாக வந்து மிஷினில் அடுக்குவோம் போல் ஆட்டோமேட்டிக்காக. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக நல்லா வந்து ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் நல்லா இருக்குது. பாருங்களேன், அந்த சில்வர் ஃபாயில் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காங்க. மொத்தம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு 12 பீஸ் கிட்ட. 200 கிராம் தான் இது. ஸோ சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது. பட் என்ன, இந்த மாதிரி பேக்கேஜ் ஸ்வீட்ன்றதுனால நிறைய நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஏதாவது ஆட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பட் ஆனாலும் இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து காலகாலத்தில் வாங்கி சாப்பிட்டா தான் உண்டு, அதுக்கப்புறம் சாப்பிட முடியாமல் போச்சுன்னு என்னத்துக்காகும். அதனால சொல்ல வரேன். ஸோ நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்வீட் வந்து சாப்பிட்டு பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி ஒன்று சாப்பிட்டுட்டேன். இப்போ இன்னொன்று வந்து ஃப்ரண்ட் கேமராவில் வந்து சாப்பிட்டு பார்ப்போமே. டேஸ்ட்டு நல்லா இருக்குதுங்க, சான்ஸே இல்லை. ஆக்சுவலாக இது வந்து கேமரா முன்னாடி வந்து சாப்பிட்றதுனால ஏதோ கொஞ்சம் குச்சமாக இருக்குது. ஸோ தனியாக சாப்பிட்றப்ப ரசித்து சாப்பிடலாம், நல்லா இருக்கு. அப்படியே லேஸாக கடிச்சிட்டு, ஸோ நாக்குலேயே பார்த்தீங்கன்னா அது வந்து ஊற வச்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.